வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னை ரிப்பன் மாளிகையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குமரகுருபரன் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டமானது தொடங்கியுள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகையில் நடக்கக்கூடிய முதல் தளத்தில் கூட்டரங்கில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேசிய கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளும், திமுக, அதிமுக உள்ளிட்ட மாநில கட்சிகளும், ஆம் ஆத்மி, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட 12 கட்சியின் பிரதிநிதிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகம், கேரளா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட மாநிலங்கள், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்கள் ஆகிய 12 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி துவங்க உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று மாலையும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் ஆலோசனை கூட்டம் சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற உள்ளது. அதன் ஒரு அங்கமாக சென்னை மாவட்டத்திற்கான ஆலோசனை கூட்டத்தை சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குமரகுருபரன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் குறித்து ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குமரகுருபரன் விழாவாரியாக எடுத்துரைத்து வருகிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.